சகோதரி ஜெபிப்பதற்காக வந்திருந்தார்கள். அப்போ ஒரு சாட்சி சொன்னாங்க. ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம், அவங்க திருமணமான புதுசு கல்யாணம் ஆன புதுசு. கணவன் மனைவி நல்லா பேசுறாங்க, கொள்றாங்க, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. தூங்கலாம், ராத்திரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணா அவங்க ஹஸ்பண்ட் வந்து தூங்குறாரு. தூங்குனாருன்னா மனைவி பார்க்குறாங்க, சரி கணவர் தூங்குறாரு, நம்மளும் தூங்கணும். இந்த மாதிரி தூங்குனா ½ கூட ஆகலையா லைட் ஆஃப் பண்ணா. அவன் வர்றான், இவன் வர்றான், அப்படி வர்றான், இப்படி வர்றான், புடி. அந்த பொண்ணு பயந்து போய், அம்மா யாரை போய் பிடிக்கிறது, எங்க இது ஒரு நாள் கூத்து இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயமா, ஒவ்வொரு நாளும் தினமும் நடக்குமா. லைட் ஆஃப் பண்ணா போச்சு, அவ்வளவுதானா, ½ கல்யாணம் ஆன நாள்ல இருந்து. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா லைட்டே ஆஃப் பண்ண மாட்டாங்களா அவங்க பெட்ரூம்ல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. விடிய லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. லைட் ஆஃப் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டாருப்பா, வேலைக்கு போயிட்டு வந்து களைப்பா தூங்குறாருப்பா, வீட்டுக்காரர் தூங்குறாருப்பா, தூங்கட்டும், நம்மளும் தூங்குவோம். இந்த மாதிரி தூங்கிச்சு, புடி. சோத்திரம். கொஞ்சம் பேசி அப்படியே அலைகழிக்கப்பட்டு நுரை தள்ளி ஒரு மாதிரி ஒரு ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவாராம். ரொம்ப கஷ்டம். பக்கத்துல பார்த்து சொல்ல, ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஆண்டவர் தொட்டு, அந்த அம்மா ஆண்டவர் ரட்சித்து, அந்த அம்மாவுக்குள்ள தேவனுடைய வல்லமை ஊடுருவி பாய்ந்து, அந்த அம்மா மூலமா ஆண்டவர் அவங்க கணவரை தொட்டு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு எழுப்புதலான வல்லமை கிரியை செய்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய விடுதலை அவருக்கு. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் என்னன்னோ பண்ணி பார்த்தாச்சு. காரணம் ஃபுல்லா பாதிக்கப்பட்டதனுடைய விளைவுகள். பிசாசு பல கோணங்கள் அவன் கிரியை செய்வான், பல விதங்கள் அவன் கிரியை செய்வான், பல விதங்களை மோசமாக்குவான், நாசப்படுத்துவான். அப்ப நான் சொல்றேன், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. பிரியமான பிள்ளைகளே, ஆவியானவருடைய வல்லமை விடுதலை ஆக்கும், ஆவியானவருடைய பிரசன்ன விடுதலை ஆக்கும், ஆவியானவருடைய மகத்துவம் நம்ம விடுதலை ஆக்கும். இப்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், ஆவியானவருக்குள்ள உங்களை நிறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவரே என்னை நிறைச்சிருங்க, என் மனசை நிறைச்சிருங்க, என் கண்களை நிறைச்சிருங்க, என் உடலை நிறைச்சிருங்க, என் வாழ்க்கையை நிறைச்சிருங்க, என்னை நிரப்புங்க ராஜா. நீங்க சொல்ல நான் சொல்றேன், தேவ மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவானவர் அடையாளங்களை செய்வதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியங்களை செய்வதற்கு முன்பதாக, இயேசுவானவர் பெரிய பெரிய மகத்தான காரியங்களை செய்வதற்கு முன்பதாக அவர் செய்த ஒரு தரமான ஒரு வேலை, தன்னை ஆவியின் வல்லமையால் நிறைத்து கொண்டார். நான் சொல்றேன், தேவ பிள்ளையே, நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, சமையல் அறையிலிருந்து சமைப்பதற்கு முன்பதாக, உங்கள் கடமைகள், உத்தரவாதங்கள், பொறுப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக 2 கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே நிரப்பிடுங்கப்பா. உங்க பிரசன்னம், உங்க சமூகம், உங்க வல்லமை. என் கை தூக்கி சொன்னாதான், நீங்க கை தூக்குனா சடனா ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. நான் சொல்றேன், கையை உயர்த்துறது ஒண்ணும் இல்லை, சரண்டர் பண்றது, சரணாகதி ஆக்குறது, வேற ஒண்ணும் இல்லை. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, என்னை விட மேலானவர் நீர், என் ஞானத்தை விட மேலானவர் நீர், என் புத்தியை விட மேலானவர் நீர், என் திறமையை விட, என் படிப்பை விட, என் பட்டத்தை விட, என் வசதியை விட, என் சொத்துக்களை விட, எனக்கு உண்டான ஆதாரங்களை விட மேலானவர் நீர். அப்படி நீ கரங்களை உயர்த்தும் பொழுது உன்னை சரண்டர் பண்ற, அவர் உன்னை சரவுண்ட் பண்றாரு. நீ உன்னை தத்தம் பண்ண உன்னை தழுவி கொள்ளுகிறார். அப்ப அவர் எடுத்துக்கிறார் பாருங்க, பொறுப்படுத்துக்கிறார் பாருங்க, காக்கும்படிக்கு பொறுப்படுத்துக்கிறார் பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட தன்னை ஒப்பு கொடுத்த உடனே ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். நான் பார்த்துக்கிறேன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்ப இயேசு பரிசுத்தாவினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து திரும்பி மீண்டும் அந்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு ஆவியானவரே என்ன நிரப்புங்க என்ற ஒரு சரணாகதி, சரண்டர் பண்ற, அர்ப்பணிக்கிற இடத்துக்கு நீங்க வரீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவரின் சத்தங்களை கேட்கிற இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள். தேவ தொடர்பை நீங்கள் உணர்வீர்கள். தேவ வாக்குகளை நீங்கள் கேட்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீர்கள் பிள்ளைகளே. அல்லேலூயா. அழகா லீட் பண்றார். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் கைட் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் உடனிருந்து உங்களை நடத்துவார். ஆவியானவருடைய சத்தங்களை நீங்க கேட்பீங்க. ஆவியானவருடைய நடத்திப்பு உங்க வாழ்க்கையில, பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நடத்திப்பு உங்க வாழ்க்கையில துல்லியமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். 2ஆம் வசனம், 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. லூக்கா மிக தெளிவாக இங்கே எழுதுகிறார். என்ன சொல்றாருன்னா, 40 நாட்கள் பிசாசு இயேசுநாதரை வெச்சி செய்யறான். 40 நாள் என்ன பண்றான்? பிசாசு சோதிக்கிறான். அந்த சோதனைக்கு கொண்டு போனதே யாரு? சத்தமா சத்தமா தேவையா இது? ஆவியானவரை நிரப்புன்னு சொன்னா அவர் எங்க கூட்டு போறாரு? எங்க கூட்டு போறாரு? சோதிக்கப்படுவதற்கு கூட்டிட்டு போறாரு. இது தேவையா? நான் சொல்லட்டுமா? ஆவியானவர் உன்னை அழைத்து செல்லுகிற பாதையில் சில சோதனைகள் வந்தால் தேவ பிள்ளையே பயந்து விடாதே. அது சோதனை என்று எண்ணாதே. அதுதான் உனக்கு சாதனை என்பதை மறந்து விடாதே. தேவன் தரமான விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கிற அற்புதமான சூழலை தேவன் ஏற்படுத்துவார். அருமையான விதத்திலே தேவாதி தேவன் உனக்கு நிறைவாய்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். இங்கே பாரு, பக்கத்துல பார்த்து கேளுங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பக்குவம், இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? சூப்பரா இருந்திருக்கோங்க. கண்டிப்பா. எவ்வளவு காலத்தை வீண் பண்ணிருக்கோம் தெரியுமா? இப்ப இருக்கிற இந்த அறிவு முன்னாடி இல்லாம போயிருச்சு. எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப தெரிகிற இந்த விஷயம் முன்னாடி தெரியாம போச்சு. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட்னஸ் முன்னாடி இல்லாம போச்சு. இப்ப இருக்கக்கூடிய தெளிவு முன்னாடி இல்லாம போயிருச்சு. சொல்லி இருக்குமா இல்லையா? நான் சொல்லியிருக்கேன். அப்படி சொன்னவங்கள கை உயர்த்தி காட்டுங்கப்பா. ஐயோ, அவர் உங்களை ஸ்கூல் கூட்டு போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு உங்களை சரண்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், சூப்பரா தேறிடுவீங்க. நீங்க சூப்பரா பக்குவமாயிருவீங்க. அது சோதனை மாதிரி இருக்கும். அது சோதனைல பிள்ளையே, அடுத்தடுத்த அபார சாதனைகளை நீ புரிவதற்கு உன்னை உருவாக்குகிற ஒரு சூழல், உன்னை பதப்படுத்துகிற, பக்குவப்படுத்துகிற ஒரு சூழல், உன்னை உருவாக்குகிற ஒரு சூழல், உன்னை வடிவமைக்கிற ஒரு சூழல், உனக்கு தரமானவைகளை சொல்லிக் கொடுக்கிற அனுபவ பள்ளிக்கூடம். ரொம்ப அபூர்வம். சில பிள்ளைகள் தான் ஆர்வமா போகும். மேக்சிமம் சந்தோஷமா எந்த பிள்ளைகள் எங்க போறது? பள்ளிக்கூடம். மேக்சிமம் அப்படிதான், மெஜாரிட்டி அப்படிதான். எந்த பிள்ளைகளும் தேர்வு அப்படின்னு சொன்னா ரொம்ப அதை ஸ்வீட்டா எடுத்துக்கிறது இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ அப்படிதான். சோதனை ஸ்வீட்டா நீ எடுத்துக்கிறது இல்ல. ஆனா அந்த பரீட்சை தான், அந்த டெஸ்ட் தான், அந்த எக்ஸாம் தான் அடுத்த பதவி உனக்கு கொடுக்க போறதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவரே தான் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். கீழ்ப்படிதல் என்ற ஒரு தன்மை, தாழ்மை என்ற ஒரு தன்மை, பேரன்பு என்ற தன்மை, இதெல்லாம் நான் சொல்றேன் ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கான உத்தம குணங்கள். இது தானாய் வருவதில்லை. உபத்திரவத்தின் பாதையில் செல்லும் பொழுது சில பகுதிகள் உடைக்கப்படுகிறது, சில பகுதிகள் என்னை விட்டு எடுக்கப்படுகிறது. நான் சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்க நான் ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளை ஒரு விஷயத்தை கேட்குது, நான் கொடுக்க ஆசையா இருக்கிறேன்.
என் பிள்ளைக்கு நான் அதை அதிகமாகவே கொடுக்க ஆசையாக இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் திமிர் ஓட்டின்னு இருக்கு. ஓ, இது ரொம்ப கஷ்டம். நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன், என் பிள்ளையும் அதை கேட்குது, நான் உயர்த்த விரும்புகிறேன், ஆனால் கொஞ்சம் ஈகோ ஓட்டிக்கிட்டு இருக்கு. என் பிள்ளை அந்த விஷயத்தை கேட்குது, நான் கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, கர்த்தர் உன்னோடு பேசுகிறாருமா. நீ கேட்கறதெல்லாம் அவருக்கு தெரியும், ஆனா சில கரெக்ஷன் பண்ண விரும்புகிறார் லைஃப்ல. சில களிம்புகளை நீக்க விரும்புகிறார் லைஃப்ல. சில களிமண் போன்ற இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் எடுக்க விரும்புகிறார். உன்னை பியூரான ஒரு கோல்டா சுத்த பொண்ணா மாத்த விரும்புகிறார் என்பதை என் அன்பு பிள்ளையே மறந்து விடாதே. பிறர் சொல்லுவது உனக்கு வருத்தமா இருக்கலாம், பிறர் நடந்து கொள்வது உன்னை புண்படுத்தலாம். உன் அப்பா அம்மா சொல்றது, உன் கணவன் சொல்வது, மனைவி சொல்வது, பிள்ளைகள் சொல்வது, வாழ்வில் நடக்கக்கூடிய பாதையில் செல்லுகிற பாதைகள் எல்லாம் இங்க குத்துறோம் அங்க குத்துறா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இது குத்தல, உன்னை விட்டு வெட்டி எடுக்க வேண்டிய கர்வங்கள், உன்னை விட்டு வெட்டி எடுக்க வேண்டிய எல்லா விதமான களிம்பான குணங்கள், அது வெட்டி எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவன் வந்து சொன்னோம், இவன் வந்து பண்ணணும் இல்ல. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாராம். உலகத்தில் என்ன கேரக்டர் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாருக்காம். இந்த உலகத்துல ரோல் பிளே பண்றதுக்கு நிறைய கேரக்டர் இருக்கு. கிங் மாதிரி கூட ரோல் பண்ணலாம், அல்லது ஒரு சர்வெண்ட் மாதிரி ரோல் பிளே பண்ணலாம். ஆனா இவரு கிங் என்ற ரோலையும் எடுத்துக்கல, சர்வெண்ட் என்ற ரோலையும் எடுத்துக்கல, ஸ்லேவ் என்ற ரோல் எடுத்துக்கிறாராம். ராஜா என்ற ரோலையும் இவர் எடுத்துக்கலையா, அல்லது வேலைக்காரன் அந்த ரோலையும் அவர் எடுத்துக்கலையா. வேதம் சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமாய், அடிமை என்னும் ரோல் எடுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், தோட்டத்தில் கிங்கு மாதிரி இருக்கலாம், ஆனா மனசுல எப்படி இருக்கணும்? நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணு. இன்னைக்கு ஃபியூஸை பிடிங்கினீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு, இந்த நிமிஷம் முடிஞ்சு போச்சு. எனக்கு எதற்கு அகங்காரம்? இந்த நிமிஷம் பிடிங்கினீங்கன்னா எல்லாமே போச்சு. எனக்கு எதற்கு திமிரு? அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துருவோம் பாருங்க, டோட்டலா சரண்டர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த சோதனையின் பாதைகள்லாம் ஒன்று ஒன்னா உடைச்சி வெட்டி எடுத்து, பவுல் தாவீது கரெக்டாக வந்துட்டாரு. அப்பா புரிஞ்சிடுச்சு என் லைஃப்ல என்னென்ன அகங்காரமா தெரிஞ்சு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் போட்டாரு. நான் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். அப்படின்னா நம்மளை மட்டமா நினைக்கிறாரு அர்த்தம் இல்ல, உன்னை மேன்மைப்படுத்த தான் விரும்புறாரு. ஆனா மனதிற்குள் என்னைக்குமே ஒரு தாழ்மையான ஒரு இருதயம், அந்த சிந்தை இருக்குமே. ஆனால் நான் சொல்லுகிறேன், சோதனைகள் எல்லாம் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஒரு பாத்திரம் நீங்கள் வாங்குகிறீர்களா? பாருங்கள், ஒரு குக்கர் நீங்க வாங்குறீங்களா, ஒரு கிரைண்டர் நீங்க வாங்குறீங்களா, ஒரு ஃப்ரிட்ஜ் நீங்க வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்களா, டெஸ்டட் அப்படின்னு அங்க ஒட்டியிருக்கும், ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கும். நான் போட்டிருக்கோம் டெஸ்டட் அப்படின்னு ஒட்டியிருக்கோம் பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசோதிக்கப்பட்டது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பண்ணப்பட்ட பொருளை தான் வாங்குவாங்க. ஏன் நீங்க கூட டெஸ்ட் பண்ணி தான் வாங்க. ஒரு புடவை எடுக்கிறீங்களா, சும்மா எடுத்துருவீங்களா? பிரிச்சு அவன் ஒவ்வொன்றுத்தையும் பிரித்து நூல் நூலாக காட்டுவான். ஒன்றும் இல்லை மேடம், நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்குல்ல, வேற ஒன்று காட்டுங்க. அவன் மலையாக எடுத்து கோபுரமாக குவிச்சிப்பான். நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்குல்ல, சூப்பராக, வேற ஒன்று எடுக்கு, அது எடுங்க சார், அது மேலே இருக்கு, அது எடுங்க சார். அவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மதியானம் வரைக்கும் எடுத்து போடும். அதுக்கப்புறம் சார் கொஞ்சம் அவசரமாக வேலை வந்துருச்சு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு சாப்பிட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து அங்கேருந்து ஸ்கிப் ஆயிடணும். நம்ம அவ்வளோ டெஸ்ட் பண்ணுவோம் பாருங்க. ஒரு 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய், ஒரு 5000 ரூபாய் ஒரு புடவை எடுக்கிறதுக்கு நம்ம பண்ற கோளருக்கு பார்த்தீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஒரு 5000 ரூபாய் புடவைக்கு எப்படின்னா, ஒரு 1000 ரூபாய் புடவைக்கு எப்படின்னா, காலாகாலமாய் உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை குடும்பத்தில், சபையில், தேசத்தில் செய்ய போறாருன்னா, உன்னை எப்படி பக்குவப்படுத்த, எப்படி செதுக்க, உன்னை எப்படி உருவாக்க தேவன் விரும்புகிறார். உன்னை அர்ப்பணிக்க ஆவியானவருடைய நடத்திப்புக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், சரண்டர் பண்றேன். ஆவியானவரே, என்ன வனாந்தரத்துக்கு கொண்டு போறீங்களா, கொண்டு போங்க. என்ன எங்க கொண்டு போறீங்களா, கொண்டு போங்க. ஆனா உங்க சித்தத்துக்குள்ள என்ன வச்சுக்கோங்க, உங்க பிரசன்னத்துக்குள்ள என்ன வச்சுக்கோங்க, உங்க அன்புக்குள்ள வச்சுக்கோங்க, உங்க மகிமைக்குள்ள என்ன வச்சுக்கோங்க சொல்லி
கீழ்ப்படுகிற அந்த ஒரு குணம், தாழ்மையான குணம். நான் வர ஆவியானவரே, நான் வர பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்வீர்களே. ஆனால் 40 நாட்கள் என்ன பண்றாரா? சோதிக்கப்படுகிறாராம். நான் சொல்றேன், உங்களை சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா சோதனை காலங்கள் குறைவு. சரண்டர் பண்ணிட்டோம்னா சோதனை காலங்கள் குறைவு. எங்க அப்பா வந்து முடி வெட்டுறதுக்கு காசு கொடுத்து அனுப்புவார். போய் முடி வெட்டிட்டு வாடா, நல்ல எப்படி முடி வெட்டி ஷார்ட்டா முடி வெட்டிட்டு வா. போனா அந்த முடி வெட்டுறக்காரன் என்ன சொல்வான்? ஒரு பெரிய சார்ட் எடுத்து காட்டுவான். அந்த சார்ட்ல 20 தலை இருக்கும், ஸ்டைலா இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணும்? நம்ம பார்த்தோன்னு ஆசையா வந்துடும் நமக்கு. அங்க ஒரு இருக்கிறதுலே பெஸ்டான ஸ்டைல், இந்த ஸ்டைல் எனக்கு வேணும், உட்காருங்க சார். அப்ப சார்லாம் சொல்ல மாட்டான், சின்ன பையன் தான். உட்காருங்க அப்படின்ட்டு வெட்டுவான் பாருங்க. வெட்டிட்டு வீட்டுக்கு போவேன். உள்குத்து ஊமக்குத்துன்னு மொத்த குத்த விழுவோம். வீட்டுக்கு போய் ஷார்ட்டை விட்டு வாடா வாடா. மறுபடியும் வந்தல்ல சார், இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டை விட்டுங்க சார். அவன் இல்லை சார், இது ரொம்ப ஷார்ட்டாக வெட்டினா நல்லா இருக்காது, நான் லைட்டாக ட்ரிம் பண்ணுறேன். சரி பண்ணுங்க. மறுபடியும் போவேன் ட்ரிம் பண்ணிட்டு. வீட்டில் வச்சு அடிச்சாரு ஃபர்ஸ்ட் டைம். இப்போ வீட்டில் வச்சு ரோட்டில் வச்சு அடிச்சு கிளம்புடா. கடை வரைக்கும் கூட்டின்னு வந்து விட்டு, கடைக்காரனுக்கும் திட்டு எனக்கும் திட்டு. அப்புறம் ஷார்ட்டாக விட்டு போனதுக்கு அப்புறமா தான் சோத்திரம், அங்கே சமாதானம் உண்டாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு முறையே சில விஷயங்களை சொல்லும் போதே கேட்டுட்டோம்னா சோதனை காலம் கம்மி, சிக்ஸின் காலம் கம்மி. 40 நாள் தான் உன் லைஃப், ஹோல் லைஃப் ஸ்பேன்லேயே 40 நாள் மட்டும்தான். திமிரு கேட்காது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஃபியூஸை புடுங்கினார்னா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே. எங்கத்தை நம்ம விட்டு கொடுக்கறது, எங்க நம்ம பண்றது? விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால பல பேருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக ஆகுது, நாள் கணக்காகுது. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன்.